காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. வேத வார்த்தை என்ன கூறுகிறது என்றால், கர்த்தர் உங்களை எப்பொழுதும் காத்து நடத்துவார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து வரும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்தினாலும் கர்த்தர் நம்மை கைவிடாதபடி நம்மை தாங்குவார், நம்மை தப்புவிப்பார். சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு பக்கபலமாயிருக்கிறேன். உனக்கு எதிரிட்டு வருகிறவர்கள் அவர் பின்னோக்கி ஓடி போவார்கள். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொன்னால் அதை செய்து முடிப்பார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருப்போமானால் நாம் பாக்கியவான்களா இருப்போம். பயம் வந்துச்சுன்னா, ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைந்ததால், ஒருவேளை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ள குறைந்திருக்கலாம். ஏனென்றால் நாம் அவரை தேடாததினாலே. ஆனா மீட்பர் உதிர பலத்தினால், ரத்தத்தினால் சத்துருவை நான் ஜெயித்தேன். அமேன், அமேன். ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கேற்று இயேசு கை தூக்கினார். ஒருவேளை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்குள்ள குறைந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் நம்மை மீட்டெடுப்பார். அவர் நம்மை மீட்டெடுப்பார். ஏனென்றால் நமக்காக அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போவதில்லை, அது வீணாய் போவதில்லை. அதன் மூலமாக நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.